பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலும் இந்த காலை வேளையில் இந்த யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இங்கே ஒரு கூட்ட ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய கொண்டு போகும் பொழுது அழுது கொண்டே அவருக்கு பின் செல்வதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இன்று அழுகிற ஸ்திரீகள் என்று வேதத்தில் அநேக ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் ஒரு சிலரை குறித்து மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். அழுகிற ஸ்திரீகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே அழுகிற பெண்கள் இல்லை என்று நம்ம சொல்லவே முடியாது. உலகத்தில் ஒரு ஸ்திரீ கூட அழாமல் இருந்ததே இல்லை. பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு பெண்களும் அழுதது உண்டு இல்லைங்களா? இதை போலவே வேதாகமத்திலும் அநேக சகோதரிகள் அழுதிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எங்கெல்லாம் ஸ்திரீகள் அழுதார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் ஏமா அழுற, அழாதே என்று கர்த்தர் தேற்றுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆண்களும் அழுதிருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் இன்று சிந்தனையிலே ஸ்திரீகள் அழுததை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பெண்களுடைய வாழ்க்கையில அழுது கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் அழுகையின் பாதையிலே தான் நான் இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுகிற அநேக ஸ்திரீகளுடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். சில மாதங்களாக நாங்கள் வெளியிலே ஊழியத்திற்கு கடந்து போகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் சபைக்கு வருகிறார்கள், சக விசுவாசிகளோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நன்றாய் சிரித்து பேசுகிறார்கள், மனமகிழ்ச்சியோடு செல்கிறார்கள். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், நெருக்கங்கள், இருதயத்தில் வியாகுலப்பட்டு கொண்டு என் தனிமையில் நான் தேவனோடு அழுது கொண்டிருக்கிறேன் சிஸ்டர், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை அழுகையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று புலம்புகிற அநேக சகோதரிகளை நான் பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடு கர்த்தர் இன்று இடைப்பட இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதின் சூழ்நிலை பயங்கரமான ஒரு சூழ்நிலை. தாவீதை கொல்லுவதற்காக பலரும் வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். அநேக கூட இருந்தவர்களை தாவீதுக்கு சதி செய்து அவனை கொல்ல பார்க்கிறார்கள். அந்த சூழ்நிலை வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற தாவீது சொல்லுகிறார்: அக்கிரமக்காரரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று இங்கு விசுவாச அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்பதற்காக உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவன் புலம்புவதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 102வது சங்கீதம் அதிலே நாம் ஒரு சில வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீது இப்படியாய் புலம்புகிறார். 1வது வசனத்தில் சொல்லுகிறார்: கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என்று சொல்லுகிறார். 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன், என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது, வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன், நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள் என்று சொல்லி தாவீது புலம்புகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். இதை போலவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியாக கர்த்தரோடு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் புலம்பலை கேட்கிற தேவன் ஒருவர் உங்களோடு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆய்விட்டதே, நான் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறேன், நான் ஏன் இவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனையா என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? என்னை கேட்டுக்கொண்டு
கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வேதாகமத்திலே ஆகார் என்ற சகோதரிக்கு ஒரு பெரிய போராட்டம் வந்தது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை, இங்கே ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகார் ஒரு அடிமை பெண். சாராளுக்கு பணி செய்வதற்காக அடிமையாய் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண். சாராளுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால நம்முடைய வேலைக்கார நிமித்தமாக நாம் ஒரு குழந்தை கிடைத்தால் அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் என்று சொல்லி தன் கணவனாராக ஆபிரகாம் இடத்துல பேசி ஆகாரை சம்மதிக்க வைத்து தன்னுடைய கணவனாரோடு இணைய வைக்கிறாள் சாராள். ஆனால் ஆகார் என்ன செய்வார்? ஒரு அடிமை பெண். என் எஜமாட்டியின் சொல்லை நான் எப்படி மீறுவது? என் எஜமாட்டியின் சொல்லுக்கு நாம் எப்படி எதிர்த்து நிற்பது என்று தன்னை அர்ப்பணித்த ஆகார் ஆபிரகாமோடு இணைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அவன்தான் இஸ்மவேல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பதாக சாராளை கர்த்தர் நினைத்தருளார். சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. நாம் யாவருக்கு தெரிந்திருக்கிறோம். மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிற ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு குழந்தையாய் கொடுக்கிறார். சில வருடங்கள் சென்றது. சாராளின் மகனுக்கும் ஆகாரின் மகனுக்கும் சண்டை வந்தது. சாதாரணமான வாய் சண்டைதான். அதை நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். ஆனால் சாராள் என்ன செய்தால் தெரியுமா? ஆகாரை இந்த இடத்திலிருந்து துரத்திவிடும் என்று தன்னுடைய கணவனாரோடு சொல்லுகிறார். ஆகார் என்ன தவறு செய்தால் யோசித்து பாருங்கள். ஆகாருக்கு வேறு வழி இல்லாமல் எஜமாட்டி சொல்லிவிட்டாரே என்று சொன்ன காரணத்தினால தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு புறப்படுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? துரத்துகிற உலகம். நம்ம எவ்வளவு நன்மை செய்தாலும் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிற உலகம். அது மாத்திரம் இல்லைங்க, அவருக்கு நடந்த ஒரு கொடுமையை பாருங்க. ஆபிரகாம் செல்வ சீமான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆகாரை அனுப்பி விடும் பொழுதோ நாம் வசனத்தில் வாசித்தது போல ஒரு துருத்தி தண்ணீரை மட்டும் கொடுத்து அனுப்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலைகளை நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் ஆகாரின் வாழ்க்கை கர்த்தர் பார்த்தார். வனாந்தரத்திலே தண்ணீர் தீர்ந்து விட்டது. ஒரு செடி நிழலை வைத்து விட்டு தண்ணீர் இல்லாமல் தவிக்கிற குழந்தையின் அழுகுரலை நான் கேட்க மாட்டேன், குழந்தையின் சாவை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி அம்புப்பாயின் தூரத்தில் நின்று கொண்டு கண்ணீரோடு கதறுகிறாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தனிப்பட்ட ரீதியாக உங்கள் வாழ்க்கை ஒரு வனாந்தரம் போல் இருக்கிறதா? இந்த வனாந்தர வாழ்க்கையில் என் இருதயம் பெருமையாயிருக்கிறது. நான் என்ன செய்வது? யாரிடத்தில் போவது? என் பிரச்சனைகளை நான் யாரிடத்தில் சொல்லுவது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பிள்ளையின் கண்ணீரை பார்த்த தேவன் அந்த இடத்துல தேவதூதர்களை அனுப்பி ஆகாரோடு கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வனாந்தரத்தில் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய சாதியாக்குவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்று கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எழும்புங்க சகோதரிகளை, எழும்புங்க. அழுது கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. கண்ணீர் சிந்தி நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிற்று. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாயிற்று. இனி காலம் செல்லாது. என் அன்பு சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகளை கண்டு தனித்து அழுது கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. அதற்கு மாறாக ஒரு சகோதரி தேவ சமூகத்தில் அழுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இங்கே அன்னாள் என்கிற சகோதரி தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்வதை நாம் பார்க்க முடியும். அவருடைய நெருக்கத்தின் மத்தியிலே
பெனினாள் என்கிற ஸ்திரீயினால நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனையின் மத்தியிலே தேவ சமூகத்தில் போய் மன்றாடுகிறாள். குழந்தை இல்லாத காரணத்தினால் பெனினாள் அவ்வப்போது இவளை அலட்டி கொண்டே இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளை துன்புறுத்தி கொண்டே இருந்தாள். அவளை பலவிதமான வார்த்தைகளினால் அவருடைய இருதயத்தை புண்படுத்தி கொண்டே இருந்தாள். ஆனால் அவளோ வனாந்தரத்தில் விடப்பட்டது போல் நினைத்து அக்காலத்து கதறவில்லை. அவள் தேவ சமூகத்திலே தேவனை தேடினாள். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தனியாய் நின்று அழாதீர்கள். தேவனுடைய சமூகத்திலே போய் நில்லுங்கள். தேவனுடைய சமூகத்தில் போய் மன்றாடுங்கள். நம்முடைய மன்றாட்டின் குரலை கேட்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தாவீது சொன்னார் அல்லவா, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு விசுவாசமான ஒரு வார்த்தை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அழுது அவரோடு பேசுவீர்களானால் அவைகள் எல்லாவற்றிலும் விடுதலை தருகிற தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நம்மளை விட்டு யாரு போனாலும் நம்மை விட்டு போகாத தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் அழுதோமானால் அவரும் நம்ம கூட இருந்து அழுகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம் 34, 35 வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்து யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் நேசித்த ஒரு லாசரு, மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே அவர்கள் 3 பேரையும் கர்த்தர் மிகவும் நேசித்திருந்தார். அவர் நேசித்த ஒரு மனிதர் இறந்து போகும் பொழுது, இயேசு மாம்சத்தில் இந்த பூமியில் இருந்த பொழுது அந்த மனிதருக்காக அழுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்ம கூட இருந்து நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்களை பகிர்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அன்று லாசரு மரித்ததற்காக மார்த்தாளும் அழுகிறதை பார்த்து என் தேவன் அழுதது உண்மையானால் இன்று உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து என் தேவன் சும்மா இருப்பாரா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே தேவனும் உங்கள் கூட இருந்து அவர் உங்கள் பிரச்சனைகளோடு சேர்ந்து உங்களுக்காக கண்ணீர் விடுகிற தேவனாய், உங்களுடைய கண்ணீரை பகிர்ந்து உங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாய் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், என் தேவன் என்னோடு இருப்பது உண்மையானால் எனக்கு ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது? நீங்கள் தனித்திருந்து என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை உங்கள் பிரச்சனை உங்கள் கணவராக இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் தாய் தகப்பனாக இருக்கலாம், இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம். இப்படி உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவர்கள் மூலமாக தான் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் இதே பிரச்சனை இன்னொரு சகோதரிக்கு வந்திருந்தால் அவர்களால் அதை சகித்திருக்க முடியுமா? அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதனால்தான் கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் அனுமதித்து விட்டு அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. அந்த பிரச்சனைகள் மத்தியிலே, அந்த போராட்டங்கள் மத்தியிலே என் மகள் என்னை தேடுவாளா, என்னோடு கிட்டி நெருங்கி வருவாளா என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பிரச்சனை நமக்கு பெரிதல்ல. இந்த பிரச்சனைகள் மத்தியிலே நாம் எங்கு நின்று கொண்டிருக்கிறோம், இந்த பிரச்சனைகள் மத்தியிலே நாம் யாரிடத்தில் நின்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த உலகத்தில் அநேகர் உண்டு. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த சமாதானம் இன்றைக்கு தேசத்தில் இல்லாததை நாம் பார்க்கிறோம். எத்தனை குடும்பங்கள் இந்த உக்ரைனில் நடந்த யுத்தம், இஸ்ரவேலில் நடந்த யுத்தத்தின் மூலமாக எத்தனை குடும்பங்கள் தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறது, பிள்ளைகள் இழந்திருக்கிறது. அன்றைக்கெல்லாம் யுத்தத்தில் குழந்தைகளை கொல்ல மாட்டார்கள், அது சட்டத்தில் இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஈவு இரக்கம் இல்லாமல் பிஞ்சு குழந்தைகள் இருந்த மருத்துவமனையிலே குண்டு போட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், எத்தனை குழந்தைகள் மரித்து போனார்கள். அவர்களை போன்ற ஒரு பிரச்சனையா நமக்கு இருக்கிறது?
ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பலவிதமான போராட்டங்கள். கணவனை இழந்து தவிக்கிறார்கள், மனைவியை இழந்து தவிக்கிறார்கள், பெற்றோரை இழந்து தவிக்கிறார்கள். அந்த சம்பவத்தை பார்க்கவே முடியவில்லை. இன்றைக்கும் என் இதயத்தை பதற செய்த ஒரு சம்பவம். யுத்தத்தில் இராணுவத்தில் ஓய்வு பெற்றவர்களெல்லாம் இராணுவத்தில் வர சொல்லிட்டாங்க. பிள்ளைகள் அழுகிறார்கள், அப்பா உங்களை விட்டு எங்களால் இருக்க முடியாது. மனைவி அழுகிறா, உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாதுங்க, போவாதீங்க. முடியாது, போய் தான் ஆக வேண்டும். தேசத்துக்காக போராடுவதற்காக போகிறார்கள். மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு அந்த பிரிவு இருக்கிறது. நம்மை நேசித்தவருடைய பிரிவை யாராலுமே தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த பிரிவை எப்பொழுது நினைத்தாலும் என் கண்கள் கலங்குவது உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிரிவுகள் மத்தியிலே எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இப்படி நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் சின்னதாக ஒரு பேச்சு தான் பேசினேன், ஆனால் இது பெரிய பிரச்சனையாகும் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என் கணவர் என்னை விட்டு போய்விட்டார், என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, எங்கள் பிள்ளைங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இப்படி சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அநேக மக்கள் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் எல்லா கண்ணீரையும் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு கிடைத்த ஒரு சமாதானம் என்ன தெரியுமா? ஒரு ரட்சிப்பு. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. நமக்கு ஒரு குடும்பம் உண்டு, அது பரலோகத்தின் குடும்பம். அங்கு சண்டை இல்லை, அங்கு துயரம் இல்லை, அங்கு துக்கம் இல்லை, அங்கு பிரிவுகள் இல்லை. தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை மாத்திரமே உண்டு. எத்தனை பேர் அந்த வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உலக கண்ணீரை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பிரச்சனைகளை நினைத்து கூனி குறுகி கொண்டிருக்கிறீர்களா? இன்று கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வாங்க. உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாயின் என்கிற ஊருக்கு போகிற வழியிலே ஒரு விதவை ஸ்திரீ, கைம்பெண்ணான ஸ்திரீ, சின்ன வயதிலே கணவனை இழந்த ஸ்திரீ, இப்பொழுது தன் ஒரே மகன், அவனும் மரித்து விட்டான், அழுது கொண்டே வருகிறான். நான் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவுதான், எனக்கு இனி யாருமே இல்லை என்று சொல்லி அழுது கொண்டே வரும் பொழுது கர்த்தர் அவளை பார்த்தார். அழாதே என்று சொன்னார். இன்னைக்கு அதே தேவன் இன்றைக்கு நம்ம கூடயும் இருக்கார். அழாதே என் அன்பு சகோதரி, அழாதே. உன் கண்ணீரை காண்கிறதே இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன சம்பவமாக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அழாதீங்க. ஒரு மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்ப வல்லமையுள்ள தேவன் அவர் நம்ம கூட இருப்பார். ஆனால் இந்த பிரச்சனைகள் மாற்றுவதற்கு எம்மாத்திரம்? அவருடைய பார்வைக்கு இது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை, இந்த சின்ன போராட்டம், இந்த சின்ன பிரச்சனையை நம்ம பெரிதாக நினைத்து அதற்காக நம்ம அழுது கொண்டே இருக்கிறோம். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், முள்ளு இலை மேலே விழுந்தாலும், இலை முள்ளு மேலே விழுந்தாலும் இலைக்கு தாங்க பாதிப்பு. அந்த இலையை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. இந்த முள்ளுகள் நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம இருந்தாலும் குத்தம், நின்றாலும் குத்தம், பேசினாலும் குத்தம் என்று சொல்லுகிறதான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரோடு இசைந்து வாழ்வோமானால் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சகோதரி அழுததை நினைக்கும் பொழுது உண்மையாகவே எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற ஒரு சம்பவம் உண்டு. வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெண்ணுடை தரித்தவர்களாக 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க மகதலேனா மரியாள் இயேசுவுக்காக அழுகிறார். என் இயேசு வைத்த இடத்துல காணவில்லை.
அவரை யார் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று இயேசுக்காக அழுகிற ஒரு அழுகுரலை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இவர் இயேசுக்காக அழுது போகும் பொழுது அங்கு ஒரு காரியத்தை பார்க்கிறார். தேவ தூதர்களே அந்த கல்லறைக்குள்ள இருக்கிறதை அவள் பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுக்காக, தேவனுடைய காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கண்ணீர் இன்றைக்கு எதுவா இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறியாமல் பாவத்தில் உழன்று கிடக்கிறார்கள். இவர்களுக்காக என்றைக்காவது நாம் அழுது கொண்டிருக்கிறோமா என்று நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். இங்கு ஒரு சகோதரி அழுகிறார், என் இயேசுவை காணவில்லை, யார் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு அவர் வேண்டும், நான் அவரை பார்க்க வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. 15வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்கிறார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ சகோதரிகள், ஒரு சகோதரி தனித்து நின்று இயேசுவை நான் எடுத்துக்கொள்றேன். ஒரு மரித்து போன உடல் நார்மலா இருக்கிற வெயிட்டை விட அதிகமா வெயிட்டா இருக்கும். அவருடைய சரீரத்தை நான் எடுத்துக்கிறேன், எங்க இருக்காருன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசுனிடத்துல கேட்கிறார். இயேசு சொல்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து, ரபி, போதகரே என்று ஆச்சரியப்பட்டாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, அழுகிற ஸ்திரீகளை தேடி வருகிற தேவன். அழுகிற ஸ்திரீகளிடத்துல அவருடைய பாசம் அதிகமா இருக்கிறது, தேவனுடைய நேசம் அதிகமா இருக்கிறது. ஆனால் நாம் எதற்காக அழுகிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்களுக்காக, இந்த மாயம் நிறைந்த உலகத்திற்காக, மாயம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களா? இல்லை இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். நம்முடைய கண்ணீர் எல்லாம் தேவனுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களை நான் யாரை அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவான் என்று தேவன் சொல்லுகிற அந்த ஏக்கத்திற்காக அழுகிற ஸ்திரீகளாய் நாம் இன்று மாற வேண்டும். உலகத்தில் இருக்கிறவர்கள் இன்று இருப்பார்கள், நாளை நம்மை விட்டு போய்விடுவார்கள். நாம் இன்று இருப்போம், இல்லை நாளைக்கு போய்விடுவோம். நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆனால் நிரந்தரமுள்ள ஒரு வாழ்க்கை தேவன் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதற்காக நாம் ஆயத்தப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் தனிமையின் பாதையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்று நாயினூர் விதவையின் கண்ணீரை கண்டு அவருடைய மகனை உயிரோடு எடுப்பின வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். அன்றைக்கு அன்னாளின் கண்ணீரை கண்டு, பிள்ளைக்காக எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தர வேண்டும் என்று கண்ணீரோடு அழுது தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தான். கர்த்தருடைய அழுகுரலை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். தீர்க்கதரிசி என்கிற சாமுவேல் அவனுக்கு பிள்ளையாய் பிறந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளாவது நாம் அழுகிறது கர்த்தருடைய சமூகத்தில் அழ வேண்டும். நாம் எதற்காக அழுகிறோம் என்பதை சிந்தித்து அழ வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய காரியத்திற்காக நீங்கள் அழுவீர்கள் என்றால், தேவனுடைய காரியத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுவீர்கள் என்றால், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்று உங்கள் கண்ணீரினுடைய வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் உங்களை மீண்டெடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் அநேகம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபை மாற்றம் நாம் இழந்து போயிருந்தால் இன்றைக்கு நாம் ஜீவனோடையே இருந்திருக்க முடியாது. அந்த விலையேறப்பட்ட கிருபையை நினைத்து என்றைக்காவது நீங்கள் அழுதிருக்கிறீர்களா? அந்த விலையேறப்பட்ட கிருபையினால் இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருக்கிறேனே, அதை நினைத்து என்றைக்காவது கண்ணீரோடு தேவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்களா? இன்றைக்கு நம்முடைய அழுகை எப்படிப்பட்ட அழுகையா இருக்கிறது? நம்முடைய தனிமை நேரத்தில் நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம், நம் தனிமை நேரத்தில் எதை நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று இன்று நம்முடைய வாழ்க்கையில் அதை சிந்தித்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய நாட்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, முக்கியமான ஒரு காரியத்தை கூட உங்களோடு சொல்ல நான் விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசு
சிலுவையிலே தனித்தவராய் தனிப்பட்ட நிலையில் சிலுவையிலே அறையப்பட்டு நின்று கொண்டிருந்தார். அவரோடு இருந்த சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு போய்விட்டார்கள். எல்லாரும் ஓடிட்டாங்க. தனித்தவராய் கள்ளர்கள் மத்தியிலே, அவரை நிந்திக்கிறவர்கள் மத்தியிலே தனித்தவராய் நின்று கொண்டிருந்தார். இன்றைக்கு நீங்கள் அப்படி நின்று கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய அறிக்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களை தனித்து விட்டு போனவர்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நிந்திக்கிறவர்களை குறித்து நீங்கள் இருதயத்தில் அவர்களை திட்டிக் கொண்டு அவர்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? மன்னிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்குள்ளிருந்த குணாதிசயம் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். உங்களை விட்டு சென்றவர்களை குறித்து அவளை தூசிக்கிறதோ, அவளை திட்டுவதோ, அவர்களை சபிப்பதுமான வார்த்தைகள் நம்முடைய நாவில் வரக்கூடாது. அதற்காக சந்தோஷப்படுங்க. என்னை விட்டுட்டு போனாங்களா, என்னை கைவிட்டார்களா, பரவாயில்ல. என்னை திட்டுட்டாங்களா, பரவாயில்ல. என்னை நிந்திக்கிறாங்களா, பரவாயில்ல. என்னை அவமானப்படுத்துகிறாங்களா, பரவாயில்ல. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னுடைய வேதனைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பாதையில் நம்ம கூட நம்மை நடத்துகிற தேவன், நம்முடைய வேண்டுதலுக்கு பதிலளிக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை கண்டு நம்ம கிட்ட வந்து அழாதே என்று சொல்லுகிற தேவன் இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய கர்த்தருடைய கரத்திலே நம்ம என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஹல்லேலூயா. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் தனிமையில் பாதையெல்லாம் ஒரு தகப்பனை போல இம்மட்டும் எங்களை சுமந்து வந்தீரே அப்பா. உமக்கு கோடி நன்றி செலுத்தினாலும் போதாது அப்பா. எத்தனை அன்பு எங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க, எத்தனை பாசம் அப்பா நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கீங்க. இதற்கு ஈடாக நாங்கள் என்னத்தை செய்ய முடியும், என்னத்தை தர முடியும்? கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் கண்ணீரின் பாதையிலே எங்களை நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாய் கர்த்தர் பேசியிருக்கிற அந்த வார்த்தைக்காக
கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. தொடர்ந்து இந்த நாளிலும் உலகத்திற்காக, உலக காரியங்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டு எங்கள் நாட்களை வீணடித்து கொண்டிருப்போமானால் தயவாய் கர்த்தர் இறங்கி மன்னித்து அப்பா இனி உள்ள ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக கண்ணீரோடு செபிக்கிற சகோதரிகளாக, கண்ணீரோடு செபிக்கிற தேவ பிள்ளைகளாக என் தேவனீர் எங்களை மாற்றுவீராக. இந்த கடைசி நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். என் தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை, என் தேவனுடைய இருதயத்தின் ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை உருவாக்கும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக உம்முடைய ஆளுகையின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து கர்த்தரை நடத்துவீராக. தேவனுடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அன்பின் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.